உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்று நம் அன்னையாம் திருச்சபை மறைசாட்சியான புனித வென்செஸ்லாஸ் என்பவரையும் மற்றும் மறைசாட்சியர்களான லாரன்ஸ் ரூயிஸும் அவருடைய தோழர்களையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வதையே தங்களுடைய வாழ்க்கையினுடைய முதன்மையான நோக்கமாக கொண்டிருந்து அதற்காக எத்தகைய துன்பத்தை மேற்கொள்வதற்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள் தான் இப்புனிதர்கள். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பயணங்களிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை வாழும் பொருட்டு நான் என்ன தியாகம் செய்கிறேன் என்று நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்பதற்கான அழைப்பினை இப்புனிதர்களுடைய வாழ்வு தருகிறது. புனிதர்களுடைய வாழ்வை பின்பற்றி வாழ ஆண்டவருடைய வல்லமை கேட்டு இப்பலியிலே ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் சிறப்பாக சந்தியாகு வீரலட்சுமி ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த தனது அக்கா குழந்தை தெரஸ் என்ற வெள்ளச்சி அவர்களுடைய ஆன்மா இருநித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மற்ற குடும்பத்தில் மரித்த அப்பா மாது தம்பி அருள் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இருநித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த அருள் தந்தை ஜோசப் அன்னூர் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக அரசு மண்ணக அரசை விட மேலானதென கருதுமாறு
புனித வென்செஸ்லாஸ் மற்றும் புனிதர்களான லாரன்ஸ் ரூயிஸ் அவர்களுடைய தோழர்களுக்கு கற்பித்தேரே. அவர்களுடைய வேண்டுதலால் நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே முழு உள்ளத்துடன் பற்றி கொள்ள ஆற்றல் பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 9 முதல் அதிகாரம் 12, இறைவசனங்கள் 8 முடிய. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கைக்கு எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்தில் நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டுக்காவலர் நடுக்கங்கொள்ள வறியோர் தளர்வுறும் முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளியிழந்து போகும் முன்னும், தெரு சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டிக்கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணினின்று வந்த உயிர் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். எல்லாமே வீண். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திருப்பிட செய்கின்றீர், மானிடரை மீண்டும் புழுதியாக்குகிறீர்கள். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேரிய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கிறீர்கள். அவர்கள் வைகரையில் முழித்தலும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து கொழுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. காலந்தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரே, இந்நுருள் என் மீது தங்குவதாக. நாங்கள் செய்வனவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்வனவற்றில் வெற்றி தாரும். பல்லவி.
என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே என் புகலிடம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 43 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் மிக அற்புதமான ஒரு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாகவே நாம் சபையுரையாளர் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டு வருகிறோம். இன்றைக்கு இறுதியாக இந்த பகுதியினுடைய கடைசி அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டிருக்கிறோம். அதில் சபையுரையாளர் 12வது அதிகாரம் முதல் வசனம் நமக்கு சொல்கிறது, ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பங்கு தந்தையிடம் ஒரு அப்பா தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வந்தார். ஏனென்றால் பங்கு தந்தை முந்தைய வாரம் கோவிலில் ஒரு அறிவிப்பு செய்தார். எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளை எல்கேஜி தொடங்கி 12ஆம் வகுப்பு வரையிலும் கட்டாயமாக மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்த அப்பா தன்னுடைய மகனை நேராக பங்கு தந்தையிடம் அழைத்து வந்து சொன்னார், சின்ன பையன் 6 வயசு தான் ஆகுது, தேவையில்லாமல் அவனை எதுக்கு கோயிலுக்கு கூப்பிடுதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். அவன் வளர்ந்து பெரிய ஆளான பிறகு மறைக்கல்விலாம் படிச்சுக்கிடுவான், இப்போ அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொன்னார். உடனே பங்கு தந்தை என்ன சொல்வதென்று தெரியவில்லை, அமைதியாக இருந்துவிட்டு, பங்களாவுக்கு பின்பாக ஒரு தோட்டம் இருக்கிறது, வாருங்கள் அதை பார்ப்போம் என்று சொல்லி கொண்டு போனார். அப்பாவையும் மகனையும் அழைத்து கொண்டு போனார். அந்த தோட்டத்தை காட்டினார். தோட்டத்தை பார்த்தால் வெறும் புல்லும் புதருமாக கிடந்தது. அப்போது அந்த அப்பா கேட்டார், ஃபாதர், இதை போய் தோட்டம்னு சொல்கிறீங்க, சும்மா புல் முளைச்சி கிடக்கு, இதை போய் தோட்டம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பங்கு தந்தையை பார்த்து கேட்டார். பங்கு தந்தை உடனே சொன்னார், அது பிறகு பார்த்துக்கிடலாம்னு நினச்சேன், களையாக வளர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னார். என்ன ஃபாதர் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு அப்பா கேட்டார். பங்கு தந்தை மறுபடியும் சொன்னார், சும்மா விட்டுட்டேன், களை முளைச்சிடுச்சு, இப்போ உங்கள் மகனுக்கு வாரேன், நீங்கள் அவனுக்கு இப்போ கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால்
களை முளைச்சிரும், அப்புறம் நீங்கள் அதை வெட்டி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னார். இது எவ்வளவு பெரிய ஆழமான செய்தி உள்ளடங்கி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். எப்போது நீங்கள் ஆண்டவரை அறிவீர்கள்? எப்போது நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள்? அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒரு காலம் வரும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ஒரு பருவம் வரும் என்று நினைக்கிறீர்கள். எப்போது எனக்கு தேவை வருகிறதோ அப்போது நான் ஆண்டவரை பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு காலம் வருமா? அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு சந்திக்க நேரிடுமா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த காலம் வருகிற போது உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் சபையுரையாளர் உங்களுக்கு கற்றுத்தருகிற பாடம். நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடத்தை அவர் கற்றுத்தருகிறார். நீங்கள் பாருங்கள், வயதானவர்கள் சில நேரங்களிலே சொல்வது உண்டு, ஃபாதர் எனக்கு வாசிக்க தெரியல, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வாசிக்க தெரில. யாராவது சொல்லி கொடுத்தா அதை கேட்டுக்கிட்டு இருந்தால் போதும்னு தோணுது. இப்போவாது அதற்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கிறார். ஒரு யூடியூப்புக்குள்ளே போனால், ஒரு சேனலுக்குள்ளே போனால் நீங்கள் நிறைய செய்திகளை கேட்க முடியும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கேட்குறத விடவும் நான் பார்த்து வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியலை. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவார்கள், ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் பொடி எழுத்தாக இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு, வாசிக்க முடியலை. நீங்கள் அந்த காலத்தில் வாசித்தீங்களா? அப்போ வாசிக்க நேரமே இல்லை. இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஆசை இருக்குது, ஆனால் வாசிக்க முடியலை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இளமையிலே உன் ஆண்டவரை நினை, உன் ஆண்டவரை தேடு என்று இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறார். இப்போ தேடலைன்னா நீ எப்போ தேடுவ? இப்போ செய்யலைன்னா நீ எப்போ செய்து முடிப்ப என்பது தான் ஆண்டவர் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால தான் இன்றைய சபை உரையாளர் புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் வரும் அப்போது உனக்கு ஒன்றுமே முடியாது என்று சொல்கிறார். நீ பாருங்கள், சபை உரையாளர் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அதாவது, கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்கலாய் தெரியும் முன், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு கண்ணெலாம் தெரியாமல் போகிறதுக்கு முன்னாடி நீ கற்றுக்கொள் அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள், 3வது வசனத்தை வாசிங்க. வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள, வலியோர் தளர்வுற்று முன்னும், அரைப்போர் மிகச் சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள, பலகணி வழியாய் பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும், தெருச்சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள, சிட்டுக்குருவிகள் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க, இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. இந்த வசனம் ரொம்ப உருவகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனம். நீங்கள் ரொம்ப பைபிள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டே புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள. அது யார் வீட்டு காவலர்? உங்கள் வீட்டு காவலர் யார்? மனுஷனுடைய உடலுக்கு வீட்டு காவலர் யார்? அன்பார்ந்தவர்களே, அதுதான் ஒரு மனுஷனுடைய கால்கள். கால் தான் முதல்ல அப்படி போய் நிற்கும் இல்லையா? அப்போ கால்கள் நடுக்கங்கொள்ள. 2வது பாருங்க, வலியோர் தளர்வுறு முன். வலியோர் யார்? உங்களுடைய கை. வலியோர் யார்? உங்களுடைய கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரைப்போர் மிகச்சிலராகி அப்படின்னு என்ன அர்த்தம்? பல்லு போய் சரிதானா, நல்லா சாப்பிடுவோம்ல, பல்லு வயசானா என்ன செய்யும்? விழுந்துடும். அதனால் அரைப்போர் மிகச்சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள, பலகணி வழியாய் பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன். பலகணி வழியாக பார்க்குறது என்னது? கண்ணு. கண்ணெல்லாம் நீ தேடிக்கிட்டு இருப்பியா? பார்க்க முடியாது. சில பாட்டிமார்கள் அங்கே போகிறது யாருயா அப்படின்னு பார்க்காங்க. அது யாருன்னு தெரியலையேன்னு பார்க்காங்களா இல்லையா?
அப்படி கூர்ந்து கவனிக்காங்க. ஏன்? அது ஆசை இருக்குது, ஆனால் பார்க்க முடியலை. ஆசை இருக்குது, ஆனால் பார்க்க முடியலை. பலகணி வழியாய் பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன் தெருச்சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள. கதவுகள் அடைத்து கொள்ள என்னது? காது கேட்காம போகிறது. சரிதா? அந்த பகுதி சிட்டுக்குருவிகளின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க. அப்போ ஒரு சின்ன சவுண்டு, அது கூட உறங்க விடாது. என்ன சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தேடும். இப்போ இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன் மனைவி இல்லாமல் போயிடுவா. சரிதானா? அதான் இன்னிசை கருவி இசைக்கிறவள் யார்? மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மனைவி போகிறதுக்கு முன்னாடி, இப்படி வாழ்க்கையில் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? உன் ஆண்டவரை நினை, உன் இளமையில் ஆண்டவரை நினை என்றுதான் இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போல்லாம் நம்ம வாசிக்கிறதே இல்லை. இப்போல்லாம் பைபிள் எடுத்து வாசிக்க சொன்னால் எட்டிக்காயாய் கசக்கிறது. இது வேண்டாம்னு தோணுது. விவிலிய போட்டி வைக்கிறோம், நம்முடைய பங்கில் வைக்க போகிறோம். நேற்று கூட கோயிலில் ஸ்கூலில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். எல்லா பிள்ளைகளும் போட்டியில் கலந்துக்கிடணும், எல்லா வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் போட்டியில் கலந்துக்கிடணும், யாரும் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படி சொல்கிறதையே கஷ்டமாக இருக்குது. அப்படி கேட்குறது, ஏன் இப்படி நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க, ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ வாசிக்கலைன்னா உன்னால் வாசிக்க முடியாது. இப்போ தேடலைன்னா பின்னாடி தேட முடியாது. அதுக்கு ஒரு காலம் வரும். அப்போ உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும். ஐயோ விட்டுட்டோமே, பறி கொடுத்துட்டோமே, ஆண்டவரை தேடாமல் விட்டோமே அப்படின்னு ஒரு காலம் வர்றதுக்கு முன்னாடி என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நினையுங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர்.
அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துடலுத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். உண்மை வாழ்வின் பேரிதோ இவையம் வந்ததோ, உண்மை வாழ்வின் பேரிதோ இவையம் வந்ததோ. இறை இன்பமோ எழும் வாழ்விதோ, என்னை மறந்த இன்ப நிலையே என்னை ஆளுமே. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். நீலவானில் வெண்ணிலவோ என் இதயம் எழுந்ததோ, நீலவானில் வெண்ணிலவோ என் இதயம் எழுந்ததோ. அது ஒளிந்ததோ அருள் பொழிந்ததோ, என்றும் எல்லா பேருவகை இந்த நாளிலே. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். தேனும் பாலும் கனிகளும் என்னாலும் நிலைக்குமோ, தேனும் பாலும் கனிகளும் என்னாலும் நிலைக்குமோ. புது உலகமோ அன்பில் நிலைப்பதோ, நெஞ்சம் மறவாயிறைவன் வரவு நாளும் வேண்டுமே. இறைவன் என்னில் எழுகையிலே
என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலியை சங்கர் நகர் பங்கு துறையூரில் புதிதாக குறுப்பட்டம் பெற்ற அருட்தந்தை செல்வகுமார் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஆகவே தந்தை அவர்களை நாம் முதன்முறையாக அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு நமது ஊரில் வரவேற்கிறோம். அவர் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இந்த திருப்பலியிலே நீங்கள் திரளாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பியங்கள் சார்பாக ஒவ்வொரு அன்பியும் கூட தந்தை அவர்களை வரவேற்கும் விதமாக பொன்னாடை போர்த்தி வரவேற்கலாம். ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் அதிகமான பேர் வரவில்லை என்றாலும் மண்டல பொறுப்பாளர்கள், அருட்சகோதரிகள் உங்களுடைய அன்பிய தலைவிகளுக்கு தகவலை சொல்லி மக்கள் வருகிற போது தந்தை அவர்களை வரவேற்கும் விதமாக பொன்னாடை கொண்டு வந்து வரவேற்கலாம். திருப்பலி நிறைவிலே வாழ்த்து சொல்லலாம் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கட்டாயமாக எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதல்ல, ஆனால் எல்லாரும் செய்தால் நன்றாக இருக்கும். ஆகவே இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சூரியன் சாய காரிருள் மெல்ல சூழ்ந்திடையாகும் சோர்ந்திடும் வேளை பாருலகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயிர் கீதம் வாழ்க மரி. பாருலகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயிர் கீதம் வாழ்க மரி. மாய உலகில் சிக்கி உழன்று வாடியே உள்ளம் சோர்ந்திடும் வேளை தாயகம் காட்டி கண்ணீர் துடைத்து சஞ்சலம் தீர்க்கும் வாழ்க மரி. தாயகம் காட்டி கண்ணீர் துடைத்து சஞ்சலம் தீர்க்கும் வாழ்க